ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய லீவு நேரத்தில் நான் ஒரு வண்டி ஒன்று எடுத்திருக்கு. ஸோ இந்த வண்டின்னு இல்லை, இன்னொரு வண்டியும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வண்டி நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். அதாவது ஓல்டு ஸ்ப்ளெண்டர் ஒன்று, அப்புறம் BS6 SP ஷைன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது, கிளச் இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த 2 வண்டியை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த வண்டி ஸ்ப்ளெண்டர் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், SP ஷைன் BS6. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளச் இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் லைட் வெளிச்சம். ஏன்னா இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி, மார்னிங் 5 மணி. ஓகேங்களா, இந்த கிளச் இஷ்யூ இருக்குது. இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து சவுண்ட் இருக்குது. இன்ஜின்றதோட கிராங்க் ஷாஃப்டில் சவுண்ட் இருக்குது. சில பேர் சொன்னால் அந்த கிராங்க் ஷாஃப்டே இன்ஜினில் தான் இருக்குது ப்ரோ அப்படின்றீங்களா. ஸோ ஓகே, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா போரெல்லாம் சீஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் கிராங்க் ஷாஃப்டில் மட்டும்தான் நம்மளுக்கு சவுண்ட் இருக்குது, கனெக்டிங் ராடில் சவுண்ட் இருக்குது. அது எப்படிங்க நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறோன்னு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். நீங்கள் வேணும்னா பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் என்னென்னா, இந்த வண்டியில் வந்து ட்ரைன் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல எங்கே வந்து கேரேஜில் ட்ரைன் போல்ட் வந்து இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரைன் போல்ட் வந்து த்ரெட்டு போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த போல்ட்டுக்கு வந்து வேஸ்ட்டு, அதாவது காட்டன் வேஸ்ட் வச்சு இந்த ட்ரைன் போல்ட் வந்து டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னா, எங்கெல்லாம் நிற்க வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகி என்னென்னா இன்ஜின் உள்ள பேஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் கம்மியாகிட்டு இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ண போகாதீங்க. இந்த மாதிரி ட்ரெயின் போல்ட்டில் வேஸ்ட் வச்சு டைட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ராங்கான ஒரு மெத்தடு. ஓகேங்களா, ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர், தெரிஞ்ச மெக்கானிக் ஆகட்டும், இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. சில பேர் அவங்கக்கிட்ட அந்த நேரம் இல்லாதனால இருக்கலாம், இல்லை கஸ்டமருக்கு நேரம் இல்லாதனால இருக்கலாம், எமர்ஜென்சிக்கு பண்ணி கொடுப்பாங்க, இல்லை கஸ்டமரே சொல்லுவாங்க எமர்ஜென்சி பண்ணுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தவறு மட்டும் நீங்கள் பண்ண போகாதீங்க. ஓகேங்களா, இந்த வண்டி இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டியில் வந்து போர்கிரெல்லாம் சீஸ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் மட்டும்தான் உள்ள கனெக்டிங் ராடு சீஸ் ஆயிருக்கு. வேணும்னா உங்களுக்கு நான் வண்டி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன இந்த ஒரு வீடியோ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வண்டியில் வந்து புகைன்றதே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வண்டியில் வந்து புகை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து உங்களுக்கு சவுண்ட் இருக்குது. அதாவது எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னா, கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து, மெயின் கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து கனெக்டிங் ராட்லேருந்து சவுண்ட் வருது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அது எப்படி வருது, எங்கேருந்து வருது அந்த சவுண்ட்டு, இதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஓகேங்களா, அந்த ஒரு பட்ஜெட்டை வந்து இந்த ஒரு வீடியோவில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரொம்ப ஸ்ப்ளெண்டர் வண்டி, 2004 வண்டியாக இருக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம எப்படி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டு போரு எல்லாமே நான் கழட்டியாச்சு. இப்போது இன்ஜின் கேஸ் கழட்டிட்டு கனெக்டிங் ராட், அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டு எப்படி உங்களுக்கு சவுண்ட் வருது, அதால் வண்டியில் எப்படி உங்களுக்கு சவுண்ட் வந்துச்சுன்னு போகிறதுக்கு முன்னே, இந்த வண்டியில் என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு, அதாவது கிராங்க் ஷாஃப்ட் சீஸாக இருக்கிறதுக்கு உடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காமிக்கிறேன். இந்த ட்ரைன் போல்ட்டில் வந்து இந்த மாதிரி காட்டன் வேஸ்ட் வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த ட்ரைன் போல்ட்டை வந்து ரொம்ப அளவுக்கு மீறி சில பேர் கஸ்டமர் கூட ஆயில் மாற்றலான்ட்டு கஸ்டமரும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து அந்த லிமிட் தெரியாது, அந்த டைட்டிங் வந்து லிமிட் தெரியாது. ரொம்ப ஜாஸ்தி டைட் பண்ண என்னன்னா ஸ்லிப் ஆகிடும் த்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி பண்ண போகக்கூடாது, லிமிட்டாக டைட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்பவும் லூஸாக வைக்கக்கூடாது. ஸோ அது ஒரு பதிவு தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் வேஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரைன் போல்ட்டில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வீட்டில் நிற்க வைக்கும் போதெல்லாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலெல்லாம் வீட்டில் ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இன்ஜின் உங்கள் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் கம்மியாக என்ன ஆகும்னா, கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் சப்ளை ஆகக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு கனெக்டிங் ரோடில் உங்களுக்கு சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேலை வந்து பண்ண போகாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வண்டியில் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா, நீங்கள் ஜல்தி இந்த மாதிரி த்ரெட்டு, அதாவது அலுமினியமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லேத்தில் கொடுத்து அலுமினியம் வந்து வெல்ட் பண்ண போகிறேன். இன்ஜின் கேஸ் கழட்டிட்டு அலுமினியமில் ஃபுல்லாக மோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக த்ரெட்டு போட போகிறேன். அது என்ன உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வண்டி கிராங்க் ஷாஃப்ட்டு கழட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி, அதாவது இந்த ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கழட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஷீல்டு இன்ஜினை வந்து
ஃபுல்லாக இன்ஜின் கேஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, நல்லா தான் மெயின்டைன் ஆகிருக்கு இந்த வண்டி. பட் என்னென்னா இன்ஜின் பேஸ் அந்த ட்ரைன் போல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாக இருந்ததுனால இன்ஜின் பேஸில் ஆயில் லெவல் கம்மியானதுனால இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு 1 இயர் பேக்கு, அதாவது 1 இயர் 1.5 இயர் பேக்கு நான் வந்து புது போர் போட்டு கொடுத்தேன் அவருக்கு. பட் ஆனால் நான் சொன்னேன் அவருக்கு 2000 இல்லை ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு. பட்டு நான் வேலைக்கு போனால பிஸியாகனால அவரை என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் எங்கேயோ வேறு எங்கேயோ காமிச்சு அந்த ட்ரைன் போல்ட்டை வந்து ஸ்லிப் பண்ணி, ஓகேங்களா, இந்த பிட்வீன் நான் போர் சேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த 1.5 இயரில் வந்து எங்கெங்கேயோ ஆயில் மாற்றிருக்காரு அவர். மாற்றி அந்த ட்ரைன் போல்ட்டு ஸ்பாயில் ஆகி த்ரெட்டெல்லாம், ஓகேங்களா, இந்த இஷ்யூவாக இருக்குது. சரி, எனிவே அது ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட் பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷீல்டு இன்ஜின் ஓப்பன் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த கனெக்டிங் ராட் நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன், ஏன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது இதில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி இந்த நாய்ஸ் வருது இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்டிங் ராட்லன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கனெக்டிங் ராட் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வரும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ப்ளே இருக்கு பாருங்கள். இது இந்த மாதிரி ஒரு ப்ளே இருக்கக்கூடாது. இந்த மெயின் இந்த சவுண்ட் கனெக்டிங் ராட் செக் பண்ணுறதே இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ராட் ஒர்க்கில் போயிட்டு இதை பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இந்த வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஃபோர் ஸ்ட்ரோக்கில் ஆயில் இல்லைன்னா ரொம்ப இஷ்யூஸ் வரும். அதாவது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆஃப் அமௌண்ட் ரொம்ப அதிகமாகும். அதனால் கரெக்டான மெக்கானிக்கை சூஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக உங்கள் மெக்கானிக்கல்லே கொடுங்க வண்டி, வேறு எங்கேயும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பைக் கூடிய அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்னென்ன எப்படின்னு. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால சில மிஸ்டேக்குங்க இந்த மாதிரி தவறாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நான் யாருமே குறை சொல்லியோ மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு நான் எதுவுமே பேசலை. பட் ஆனால் எப்படி நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு மெக்கானிக் உங்களுக்கு பர்டிகுலராக அவங்ககிட்டயே போனீங்கன்னா தான் உங்கள் வண்டியை பற்றி கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இது அவுட்புட் வருதுன்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள், கனெக்டிங் கிராங்க் ஷாஃப்டெல்லாம் வந்து லேட்லேருந்து வந்தாச்சு. கிளியராக ரெடி பண்ணி கனெக்டிங் ராடெல்லாம் புதுசு போட்டு பின் பேரிங்கெல்லாம் வந்து புதுசு போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கனெக்டிங் ராடு நான் பண்ணி காமிக்கிறேன், சவுண்டே இருக்காது. ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறேன், சவுண்டே இல்லை. ஓகேங்களா, இதுதான் வந்து கிராங்க் ஷாஃப்டெல்லாம் ரெடி பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த 2008 மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த கிராங்க் ஷாஃப்ட் அது கனெக்டிங் ராட் சவுண்ட் பில்குல் இல்லை. பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வண்டி. பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த BS4 ஆகட்டும், BS3 ஆகட்டும், இந்த கார்பரேட்டர் வெர்ஷன் வண்டி மட்டும் தயவுசெய்து நீங்கள் எக்காரணம் தொட்டு அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ண போகாதீங்க, ஸ்க்ராப் போட போகாதீங்க. அத்தியே ரெடி பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் காசு கர்ச்சாகணும், நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் அதை நீங்கள் ஒரு டைம் நல்ல ஒரு மெக்கானிக்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை ரெடி பண்ணிங்கன்னா லைஃப் லாங் எடுத்துன்னு போனான்னு தான் இந்த ஒரு என்னுடைய பதிவு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை இது பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.